வணக்கம். மியான்மரும் தமிழர்களும். சங்க காலத்திலேயே தமிழர்களுக்கும் மியான்மர் நாட்டிற்கும் தொடர்பு இருந்ததாகவும், பொது ஆண்டு 1024 இராஜராஜனின் மகன் இராஜேந்திர சோழன் 2 முறை கடல் வழியாகவும் 1 முறை நிலவழியாகவும் பர்மாவுக்கு வந்து பக்கோவை படையெடுத்தார் என்றும் வரலாற்றின் மூலமாக அறிய வருகிறது. அதற்கு பிறகு ஜன்செத்தா மன்னரோடு சோழவழி வம்சங்கள் தொடர்பில் இருந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மியான்மர் பக்கனில் உள்ள வரலாற்று காட்சியகத்தில் தமிழ் கல்வெட்டு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. 1870 ஆங்கிலேயர்களால் தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களை ரயில் தண்டவாளங்கள், சுரங்க பாதைகள் செய்வதற்காக மியான்மருக்கு கூட்டி வந்தார்கள். பலர் விவசாயம் செய்வதற்காகவும் வியாபாரம் செய்வதற்காகவும் மியான்மருக்கு வந்தடைந்தார்கள். அதிலும் செட்டியார்கள் தாம் வணிகம் செய்யும் இடமெல்லாம் செட்டி மடங்கள், செட்டியார் ஆலயங்களை எழுப்பினார்கள். அதனாலேயே மியான்மரில் சுமார் 64 செட்டி மடங்களை காணலாம். அம்மடங்கள் அனைத்திலும் தமிழ்நாட்டு கலை வண்ணங்களை செதுக்கியுள்ளதையும் காணலாம். அதற்கு பின் மியான்மரில் சில கலவரங்கள் ஏற்பட்டதால் தமிழர்கள் அனைவரும் அகதிகளாயினர். அதில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் தாயகம் திரும்பினார்கள். இப்படி அகதிகளாக போனவர்களுள் மியான்மரில் அதிகம் தமிழ் படித்த சான்றோர்கள், ஆசிரியர்கள், படைப்பாளிகளும் அடங்கும். இதில் மிஞ்சிப்போன தமிழர்கள் வெறும் கூலி தொழிலாளிகளாகவும் விவசாயிகளாகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்தார்கள். தமிழ் பாடசாலைகள் மூடப்பட்டது. தமிழ் செய்தியகங்கள் மூடப்பட்டது. மிகவும் துயரமான ஒரு நிலையை மியான்மர் தமிழர்கள் கடந்து வந்தார்கள். அது அந்த காலம். 40 ஆண்டுகளுக்கு பின் தமிழர்களுடைய இன்றைய நிலையை பார்த்தால் அந்த துன்பத்திலிருந்து மெல்ல மெல்ல எழுந்து தனக்கென்று ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியுள்ளார்கள். அவைகள் என்னவென்றால், தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பல சங்கங்கள், மையங்கள், மன்றங்கள், இயக்கங்களை உருவாக்கி தமிழ் பணியை தொடங்கினார்கள். அதிலும் நான் சில தமிழ் இயக்கங்களை அறிமுகம் செய்கிறேன். அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றம். இம்மன்றம் ஆரம்பித்து 20 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது. ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை மிகவும் கோலாகலமாக நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் கல்லூரி நுழையும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாக்கள், பாமர தமிழ் குடிமக்களுக்காக உதவி செய்தல், தானம் செய்தல் என பல சமூக சேவைகளை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கல்வி வளர்ச்சி மையம். இம்மையம் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆண்டுதோறும் தமிழ் மாணவர்களுக்கான தொடக்க வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தேர்வுகள் நடத்தி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு ஊக்குவிக்கும் விதத்தில் பரிசளிப்பு விழாவையும் மிக பிரம்மாண்டமாக இம்மையத்தினர் நிகழ்த்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மியான்மரில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்களையும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மணிகளையும் உருவாக்கிய பெருமை இம்மையத்திற்கு சாரும். இளந்தமிழர் இயக்கம். இந்த இயக்கமானது ஆரம்பித்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது வளரும் இளைஞர்களுக்காக உருவான இயக்கமாகும். இந்த இயக்கமும் ஆண்டுதோறும் வணக்கம் மலேசியா ஏற்பாட்டில் நடத்தி வரும் பேசு தமிழா பேசு மற்றும் மாணவர் முழக்கம் என்ற பேச்சு போட்டியில் மியான்மர் சார்பாக தமிழ் இளைஞர்களையும் மாணவர்களையும் பங்கேற்க செய்து ஒரு தரமுள்ள எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் மாபெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வளரும் இளைஞர்களின் மனதில் தன்னம்பிக்கை, சுய சிந்தனை, படைப்பாற்றல், மன உறுதி என பல ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறம் என்ற நூலகத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் பல ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கும் அறநெறிக் கழகம் மற்றும் நிதி சேமிப்பு நிறுவனம் என பல இயக்கங்கள், சங்கங்கள் அவரவர் பணிகளை தம்முடைய உயிர் மூச்சாக பேணி காத்து வருகிறார்கள். அடுத்ததாக மியான்மரில் புகழ்பெற்ற திருவள்ளுவர் கூட்டம் மற்றும் தமிழ் இந்து ஆலயங்களை பற்றிய தகவல்களை பகிர நினைக்கிறேன். திருவள்ளுவர் கூட்டம். மியான்மர் மோன் மாநிலம் தட்டோனில் அமைந்துள்ள இந்த திருவள்ளுவர் கோட்டமானது சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. மியான்மர் திருநாட்டில் வாழ்ந்து வரும் தமிழர்களின் இல்லந்தோறும் திருக்குறள் சென்றடைய வேண்டும் என்ற நல்நோக்கத்தோடு 1983 வள்ளுவர் கோட்டம் அடிக்கல் நாட்டு விழா நடந்தேறியது. வள்ளுவர் கோட்டத்தில் சாதி சமயம் வேறுபாடின்றி பணம் உதவி, பொருள் உதவி தந்து திருவள்ளுவரின் புகழ் மியான்மர் திருநாட்டில் புகழ் பெற வேண்டும் என்பதை
உறுதிப்படுத்தும் வகையில் தமிழர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பௌத்த மதம் சார்ந்தவர்களுக்கும் என அனைத்து மதம் சார்ந்தவர்களுக்கும் திருக்குறள் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இவ்வள்ளுவர் கூட்டத்தின் உயர்ந்த சிந்தனையாகும். மியான்மரில் 150 ஆண்டுகள் பழமையான தமிழ் இந்து ஆலயங்கள் நிறைய உள்ளது. அதில் குறிப்பாக பீலிக்கான் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயமானது பல புகழ்பெற்ற ஆலயமாகும். ஆண்டுதோறும் பல சுற்றுலா பயணிகள் அதிகம் சுற்றுலா வரும் முதல் தலமாக இந்த பீலிக்கான் ஆலயம் திகழ்கிறது. மியான்மரில் இதேபோல் பல மனங்கவர் இடங்கள், பல புகழ்பெற்ற ஆலயங்களும் அதிகம் உள்ளதை காணலாம். மியான்மர் தமிழர்களுடைய வாழ்க்கை நிலையையும் தினம் தினம் சிறுக சிறுக முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இன்று உலகத் தமிழர்கள் மியான்மருக்கு வந்தால் அவர்களை அன்போடு வரவேற்று தமிழ் மரபோடு உபசரிப்பது மியான்மர் தமிழர்களின் தலைசிறந்த பணியாகும். நன்றி, வணக்கம்.